ஒத்தக்கடை யோக நரசிங்க பெருமாள் குளக்கரையில் கஜேந்திர மோட்ச திருவிழா நடைபெற்றது. திருவிழாவினை காண வந்த பக்தர்கள் தங்களுக்கும் மோட்சமளிக்க வேண்டும் என பெருமாளிடம் வேண்டிக் கொண்டனர். மதுரை யானைமலை ஒத்தக்கடையில் கஜேந்திர மோட்ச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கஜேந்திரன் என்னும் யானைக்கு பெருமாள் மோட்சமளித்த பாங்கை விளக்கும் கஜேந்திர மோட்ச திருவிழா ஆண்டுதோறும் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் மாசி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. இத்திருவிழாவினை காண வந்த பக்தர்கள் தங்களுக்கும் மோட்சமளிக்க வேண்டும் என பெருமாளிடம் வேண்டிக் கொண்டனர். விஷ்ணு பக்தராக வாழ்ந்த மன்னன் கஜேந்திரன் அகத்திய முனிவரின் சாபத்தால் கஜேந்திரன் என்ற யானையாக பிறந்தார். அதேபோன்று முனிவர் தேவலாவின் சாபத்தால் கந்தர்வன் ஒருவன் முதலையாக பிறந்தார். இருவருக்கும் சாப விமோசனம் அளிக்க பெருமாள் வந்தருளுவார் என்று முனிவர்கள் வரமளித்தனர். அதன்படி இருவரும் திரிகூடமலையில் வசித்தனர். தாகம் தணிக்க கஜேந்திரன் என்ற யானை தனது கூட்டத்துடன் குலத்திற்கு வந்தது. அப்போது அங்கிருந்த கந்தர்வனான முதலை கஜேந்திரனான யானையின் காலை கவ்வி பிடித்தது. மற்ற யானைகள் எவ்வளவு முயன்றும் முதலையிடம் இருந்து யானையை காப்பாற்ற முடியவில்லை. முதலையும் யானையின் காலை விடுவதாக தெரியவில்லை. தனது இறுதி காலம் நெருங்குவதாக உணர்ந்த மன்னன் கஜேந்திரனான யானை துதிக்கையால் குளத்தில் உள்ள தாமரையை பறித்து வானை நோக்கி ஆதி மூலமே என பெருமாளை வேண்டி பிளிரி சரணாகதி அடைந்தது. தனது பக்தனின் துயர் துடைக்க வானில் கருட வாகனத்தில் தோன்றிய பெருமாள் தனது சக்கர ஆயுதத்தை ஏவி முதலையின் தலையை துண்டித்து யானையை காப்பாற்றியும் முதலையான கந்தர்வனுக்கும் மோட்சம் அளித்தார். இவ்வாறு புராணங்கள் கூறுகின்றன. இந்த நிகழ்வு மாசி மாத மக நட்சத்திரத்தன்று நடைபெறும். இந்த புராண கதை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் மதுரை யானைமலை ஒத்தக்கடை அருகே உள்ள திருமோகூர் காளமேக பெருமாள் கோவிலில் கஜேந்திர மோட்ச திருவிழா நடைபெறும். இதனைத் தொடர்ந்து யோக நரசிங்கம் கோவில் முன்பு அமைந்துள்ள குளக்கரையில் கருட வாகனத்தில் எழுந்தருளிய வழித்துணை பெருமாள் முன்பு யானையின் காலை கவும் முதலை பொம்மைகளை வைத்து கஜேந்திர மோட்ச நிகழ்ச்சியை கோவில் பட்டர்கள் செய்து காட்டினார்கள். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை யானைமலை ஒத்தக்கடையில் அருகே கருவறையில் உள்ள நரசிங்க பெருமாளின் பெரிய திருவுருவம் ஆனைமலையின் பாறையை குடைந்து அமைக்கப்பட்டது. இக்கோவிலின் மூலவராக யோக நரசிம்மர் மார்பில் மகாலட்சுமியுடன் மேற்கு பார்த்தும் நரசிங்கவல்லி தாயார் தெற்கு பார்த்தும் அமர்ந்துள்ளனர். கோவிலில் ஸ்ரீ நரசிங்கவல்லி தாயாரின் சன்னதி தனியாக உள்ளது. யோக நரசிம்மர் கோவிலின் முகப்பில் அழகான குளம் அமைந்துள்ளது. இது நரசிம்மர் தலங்களில் மிகப்பெரிய உருவமுடைய கோவிலாகும். இக்கோவிலை ஒட்டியுள்ள மலையில் சமணர் படுகைகள் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.